குட் ஈவினிங். சண்டே டின்னர் இட்லி, சிக்கன் குழம்பு, ரெட் ரைஸ் இட்லி. இன்னைக்கு அஜித் குமார் 12 hour ரேஸ்ல வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல 4th, டீம் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அந்த டிஷர்ட் சிலோ டிஷர்ட், இந்த டிஷர்ட் அவங்க கொடுத்தது எனக்கு. அஜித்தோட அவங்க கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ரேஸ் ஓட்டும் போதுங்க, யூகேல வரும்போது. இப்போ இந்தியாவில் வந்தவங்க கொடுத்தாங்க எனக்கு. ஷாலினி கூட இருக்கும்போது அவங்க கொடுத்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரேஸ் ஓட்டும் போது ஃபார்முலா 3 இங்கே பிம்பிரியில் வந்து ஸ்காலர்ஷிப் கோர்ஸ் பண்ணும்போது நான் தான் கூட இருந்தேன் அவரோட. 2003-2004 இப்போ போன போது அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ ஹம்பிளான ஹியூமன் பீயிங்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இல்லை ஒரு சோல். அவர் நான் ஆக்டராலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அவரை நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் ஒரு படம் பார்க்க மாட்டேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ரொம்ப நல்ல மனுஷன். எப்பயுமே நான் அவர்கிட்ட போய் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்தது இல்லை. இந்த மாதிரி ரேஸ் போகும்போது லாஸ்ட் டைம் போய் இப்போ போனேன். அப்போ அண்ணன் சொன்னால் போய் பாடுறான்னு போனோம். பார்த்து ஒரு 2 நிமிஷம் தான் வந்துட்டேன். இந்த முறை தான் போய் ரேஸ்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். பக்கத்துலேயே போய் இருந்து பார்க்கலான்னு இருக்கேன். ஷாலினி யூரோப்க்கு வந்தால் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஹெல்த்தும் நல்லா இருந்தேன். என் பிரதர் வந்தானா நான் போவேன். போய் எல்லா ரேஸ்லேயும் பார்த்து உங்களுக்கு வீடியோலாம் போடுறேன். இப்போட ரேஸ் வீடியோலாம் இருக்குது. துபாயில் போட்டு இந்த ரேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டால் பந்தா கட்டுற மாதிரி இருக்குன்னா போடாமல் இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க போடுங்க, நான் போகிற வியூக்காக பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லலை. இன்றைக்கி அந்த ரேஸ் ஜெயிச்சதை இப்போ பார்த்துட்டு இருந்தேன். 4 hours முன்னாடி தான் முடிஞ்சது. அப்போ போகும்போது பார்த்தேன். ஒரு ஷேர் பண்ணுறேன். சூப்பரான மனுஷன். நான் இந்தியாவுக்கு போனப்போ எனக்கு வீடியோ காலில் வந்து பேசினேன். ஷாலினி எனக்கு ஃபோட்டோ கொடுத்தாங்க. உடனே பேசினாரு. இங்கே வரும்போது மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பண்ணா உங்களுக்குலாம் நான் காட்டுறேன். இது பந்தாலால சத்தியமாகவே எனக்கு அது இன்டென்ஷன் இல்லை. திடீர்னு தோணுச்சு. இன்னைக்கு ரேஸ் ஓடிச்சு. அதை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். என் பிரதர்கிட்டையும் பேசியிருந்தேன். டிஷர்ட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்து பார்த்தேன். கொடுத்த டிஷர்ட்டை இப்போ போனப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஷாலினியும் ரொம்ப தங்கமானவங்க. ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. நான் போனால் அப்படி பார்த்துப்பாங்க. குழந்தைங்களும் அதே மாதிரி ரொம்ப தங்கமான குழந்தைங்க. மகன்லாம் ரொம்ப நல்லா அங்கிள் எப்படி இருக்கீங்களா கேளுங்க அப்படின்னு கேட்பாங்க. கிரவுண்டடாக வளர்க்குறாங்க பாருங்க. அப்படிதான் இருக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் நினைக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கிரவுண்டடாக தான் இருப்பாங்க. என்ன அவங்ககிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் எப்பயுமே. அவங்கள ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்ப்போம், பேசுவோம், அவ்வளோதான். அதுக்காக நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பண்ணிக்கூடாது. ஃப்ரெண்டு அதனால தெரியும். மற்றபடி வச்சா அவன் பீத்திக்கிறதுல 1 பைசா பிரயோஜனம் இல்லை. அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க. அது நல்லதும் கூடாது. நம்ம அப்படி இருந்தால் தான் அதுக்கு மரியாதை, அதுக்கு அழகே. அஜித்தை இன்னைக்கு நான் ஞாபகம் பண்ணதுக்கு நான் ரேஸ் ஃபஸ்ட்டு நான் தான் யூகேல வந்தப்போ ஃபார்முலா 3 ஓட்டும் போது நான் தான் கூட இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. என்னைக்காவது நான் போடுறேன் உங்களுக்கு. எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் இட்லி. காட் பிளஸ் யூடா.